5 மாத குழந்தையிலேருந்து நம்ம சத்தான ஒரு உணவு கொடுக்குறத நம்ம பார்க்க போகிறோம். அது கேழ்வரகு, ராகி சொல்லுவாங்க. அது எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல இரவு 2 ஸ்பூன் கேழ்வரகு எடுத்து தண்ணியில் ஊற வச்சு, அதை காலையில் எடுத்து மிக்ஸியில் போட்டு அரைச்சா பால் ரொம்ப தண்ணியாக வரும். அதனால் நான் மிக்ஸியில் அடிக்க மாட்டேன். நான் அம்மியில் வச்சு அரைச்சி, அந்த பால் ரொம்ப கட்டியாக இருக்கும், திக்காக இருக்கும். அந்த பாலை எடுத்து நம்ம பாலை அடுப்பில் வச்சு, அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணி கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருக்கும்போது இல்லைன்னா கட்டி கட்டியாயிரும். கிண்டிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு வெந்து வரும்போது ஒரு சிட்டிகை கொஞ்சோண்டு சால்ட்டு போடுங்க. சால்ட்டு, இனிப்பு, உப்பு எதுவுமே போட வேண்டாம். ஆனால் நம்ம லைட்டாக போட்டு கொடுத்தா தான் அவங்க சாப்பிடுவாங்க. சப்புன்னு இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. லைட்டாக கொடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. லைட்டாக ஒரு சிட்டிகை போட்டு ஃபஸ்ட் டைம் செய்து கொடுத்து பாருங்கள், எப்படி சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் சாப்பிடலன்னா செகண்ட் டைமு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை போட்டு, ரொம்பவும் போடக்கூடாது. கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை போட்டு வடிகட்டி அதை ஊற்றணும். ஏன்னா அந்த நாட்டு சர்க்கரையில் தூசி திப்பிலாம் இருக்கும். அதனால் அதை வடிகட்டி அந்த பாலில் ஊற்றி காய்ச்சி கொடுத்து பாருங்கள். அதுவும் சாப்பிட்லன்னா அதுக்கப்புறம் பனங்கற்கண்டு 2 துண்டு போட்டு அதையும் போட்டு காய்ச்சி கொடுத்து பாருங்கள். சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள். கொடுத்து பாருங்கள், சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த உணவு ரொம்ப பிடிக்கும், சாப்பிடுவாங்க. சத்தான ஒரு உணவு, அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு உணவு. அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னா, ஃபஸ்ட்டு இப்படிலாம் கொடுத்து பார்த்தேன். அவங்க ஃபஸ்ட்டு சால்ட்டு போட்டு சாப்பிடல அவங்க. அதுக்கப்புறம் நான் லைட்டாக இனிப்பு போட்டு கொடுக்கும்போது சாப்பிட்றாங்க. ஆனால் நான் கடைசியில் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி குழந்தைக்கு கொடுக்கும்போது கடைசியில் கொஞ்சம் பால் ஊற்றி நான் கொடுப்பேன். அவங்க அந்த பால் வாசத்தில் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் அப்படி கொடுப்பேன். கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. ஒவ்வொரு டேஸ்ட்லையும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் செய்து கொடுங்க. அப்போ அவங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிக்கோ அந்த டேஸ்ட்டை நீங்கள் ரெகுலராக அவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்ச மாதிரி நான் வீடியோ போடுறேன். பாருங்கள். நன்றி.